ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினாறு 1/2024 சோபக்கிருது வருடம் தை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. காலை 7:39 பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் பூரட்டாதி. காலை 11:27 பின்பு உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மாலை 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம். மாட்டுப் பொங்கல் திருநாளாகவும் சஷ்டி திதியாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பு போல செயல்பட்டு மிகப்பெரிய ஏற்றங்களை காணக்கூடிய, யதார்த்தமான ஏமாற்றம் இல்லாத நல்ல மாற்றங்களை காணக்கூடிய, உங்களுடைய அடிமனசு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நெஞ்சில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாலம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது மின்னல் போல திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் நன்மைகள் கிடைக்கக்கூடிய, இன்னல் என்ற துன்பமே இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரே மனிதன் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். வாடிக்கையான வாழ்க்கையில், மற்றவர்களுக்கு வேடிக்கையான வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, உறவுகள் வகையில் ஒற்றுமை கிடைக்கக்கூடிய, கணவன் மனைவியிடையே அன்பு என்ற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு அந்யோன்யம் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய பணிவு ஆபத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க ரணகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய, காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய, விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருட்டுத்தனமான அன்பு குடும்பத்துக்கு ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு உண்டான மிகப்பெரிய மகிழ்ச்சி, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே மகிழ்ச்சி, உறவு வகையில் நெகிழ்ச்சியான பாசங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு, சகோதர வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, சகோதரி வகையில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத உறவுகளை நினைக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் தன் நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஒரு சில ஜாதகப்படி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு, அதாவது கன்னி ராசியை சேர்ந்த ஒரு சில குடும்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய, அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய, திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்திரர் அல்லது புத்திரி வகையில் சந்தோஷமான செய்திகளை சந்திக்க முடியும். புத்திரர் புத்திரி வகையில் பெத்தவங்க வெளிநாடு செல்லக்கூடிய கௌரவமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆறுதலான பேச்சுக்களும் ஆறுதலான மன நிறைவு கிடைக்கக்கூடிய பண வரவுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் அனைவருக்குமே சொந்தம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அல்லல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய, சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடிக்காத மாடும் படிக்காத பிள்ளையும் பக்குவம் ஆகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க நாகராஜா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். புத்திக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய சூட்சுமத்தை கையாண்டு கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அச்சத்தில் வேதனை ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதை அமைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் புதிய புதிய சிந்தனைகளை, புதிய புதிய செயல்பாடுகளை, புதிய புதிய சூட்சுமங்களை பயன்படுத்தக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். அதன் காரணமாக பெரிய பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவம் இல்லாத கல்வியை விட கல்வி இல்லாத அனுபவம் சிறந்தது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது எளிய சிந்தனைகளை பயன்படுத்தி பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாகவே மரம் சம்பந்தப்பட்ட, கார்பெண்டர் சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, புதிய புதிய பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிக ஆசை பெரிய நஷ்டம்
கஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க அழகுமலை ஆண்டவரை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது நீங்கள் எந்த மாதிரியான தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துகிற அந்த தொழிலுக்கு புதிய நம்பிக்கையான நல்ல பணியாட்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூகுள் என்ற விஞ்ஞானத்தை நம்புவதோடு குல தெய்வத்தையும் நம்புவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உத்தண்ட கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.